கிளைமேக்ஸில் ஒரு கல்லறை தோட்டத்தை காட்டுறாங்க. சாமுவேல் அங்கே தான் ஃபிலிப்பை புதைச்சி வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்தோனி அங்கே வந்தும் கதறாரு. போலீஸ் அவனை நெருங்குது. ஒரு அப்பாவா மகனை காப்பாற்ற போறாரா இல்லை ஒரு போலீஸாக அவனை அரெஸ்ட் பண்ண போறாரா? அந்த இடத்துல டைரக்டர் ஜித்து ஜோசப் ஒரு செம்ம மூவ் வச்சிருக்காரு. அந்தோனி தன்னோட அத்தனை அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்தினதுக்கு அவரோட மகனே அவருக்கு ஒரு சாபமாக மாறுறான். கடைசியில் அந்தோனி தன் மகனை காப்பாற்றாம அவனோட விதிப்படி தண்டிக்கப்படட்டும்னு புதைச்சி வச்சிருக்க கல்லறை பெட்டியை திறக்காமலேயே விட்டுட்டு விலகி போறாரு. கடைசியில் அந்தோனி உண்மையை ஒத்துக்கிட்டு போலீஸ்லையும் சரணடைகிறாரு. தன் அதிகாரத்தால் ஒரு குடும்பத்தை அழிச்ச அந்தோனிக்கு அதே அதிகாரத்தால் தன் மகனை கூட காப்பாற்ற முடியாமல் போனது தான் இந்த வலது வசதியே கல்லன் படத்தோட நீதி. ஒரு த்ரில்லர் படத்தில் இவ்வளவு எமோஷ்னல் வெயிட்டேஜ் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த படம் ஒரு த்ரில்லர் படமாக மட்டும் இல்லாமல் பெற்றவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிற மெசேஜையும் சொல்லுது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்தோனி எடுத்த முடிவு சரியா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதோட ஒரு கதை சொல்லட்டா டியூட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியூட்ஸ்.